வணக்கம். இப்போ ஒரு சுடிதார் அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது இருக்கிற பீஸ் அப்படி டபுளாக போட்டுக்கணும். கரை பீஸ் இந்த சைடு வர மாதிரி இது 2 பீஸு, இது 2 பீஸு, மொத்தம் 4 பீஸ் வரும். இருக்கிற பீஸை அப்படியே 2ஆக மடித்து போட்டுங்க. கரெக்டாக ஈவனாக போட்டுக்கணும். ஏற்ற இறக்கலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 2 மீட்டர் 2.25 இருந்தாலே போதும். கரெக்டான இது நான் அது எப்படின்னு போட்டு காட்டிடுறேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வரணும், கரை பீஸ் அந்த சைடு வரணும். கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுங்க. ஸ்ட்ரெயிட் மார்க்கு. சப்போஸ் உங்களுக்கு எதனா இந்த இடத்துல பிசுறு மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுவிடுங்க. ஸ்ட்ரைட் வரணும். இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் மார்க் வரும். மார்க் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிடுங்க. இப்போ அளவை வச்சு எப்படி மார்க் பண்ணதுன்ட்டு பார்க்கலாம். இருக்கிற டாப்பை கரெக்டாக பார்த்துங்க. 2 நெக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக 2த்தையும் ஒரு யூனாக வச்சுக்கணும். அதேமாரி இந்த ஆம்போல், இந்த 2 ஆம்போலும் கரெக்டாக வரணும். இதுதான் கொஞ்சம் வேலை. மற்றபடி உங்களுக்கு மார்க் பண்ணுறதுல ஈஸியாக தான் இருக்கும். இந்த பீஸ் 2 இதுவும் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கணும். ஏற்ற இறக்கலாம் இருக்கக்கூடாது. செக் பண்ணிங்க. சப்போஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் லைட்டாக அயன் பண்ணிங்க. கரெக்டாக வச்சுங்க. அது இந்த மார்க்கு நம்ம கீழே மார்க் பண்ண பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு உயரம் வேணும், இந்த உயரம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது கரெக்டான உயரம் தான், அதனால் கரெக்டாக அந்த மார்க்கிலே வைக்கிறேன் நான். அதுமாரி இந்த ஃபோல்டிங் சைடு கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இது மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா மார்க் பண்ணுறது ஈஸி. ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த துணி போடுற மெத்தட் மட்டும் கரெக்டாக போட்டுங்க. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். அது ஒரு வாட்டி லாஸ்ட்டாக போட்டு செக் பண்ணிங்க. கரெக்டாக 2 யூனாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்தோடைய அளவு. இது கழுத்தோட அளவு நான் கரெக்டான அளவே மார்க் பண்ணுறேன். அது எப்படி தையலுக்கு ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். இது ஃப்ரண்ட் பீஸு, இது பேக் பீஸு. இது மார்க் பண்ணக்கூடாது. நம்ம பேக் பீஸ் தான் மார்க் பண்ணுறோம். இப்போது இது கரெக்டான அளவு. இப்போது பிடிச்சி தைக்கணும்ல, அதுக்கு ஒரு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதுக்கேற்ற மாதிரி அந்த தையலுடைய இது எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஷோல்ட்ரு. இது கரெக்டான அளவு. இப்போது மேலே ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு. இது ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த சைடும், இந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான். இதுதான் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு. உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அவ்வளோதான். அடுத்தது ஆம்போல். இது ஃபினிஷிங் ஆன இடம். தையல் நம்ம உள்ள பிடிப்பெல்லாம் அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே. மீதி இதே அளவு தான். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கட்டு வரும்போது கரெக்டாக எங்கே வருதோ அது ஒரு கோடு. சப்போஸ் உங்களுக்கு இதிலே லூஸு வேணும்னோட நீங்கள் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இது டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக வேணும்னா இந்த மார்க்கை உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லூஸை நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. இப்போ மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. உங்களுக்கு கரெக்டாக இதே அளவு வேணும்னா கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இது வச்சு பார்த்தாலே தெரியும் இங்கே வருது மார்க். இப்போ இந்த பீஸ் எடுத்துடலாம். ஸ்ட்ரைட் மார்க் போட்டுங்க. உங்களுக்கு புரியணுன்னு தான் கரெக்டாக காட்டுறேன். இது தச்ச உடனே தையல் இங்கே வந்துடும். அது இந்த மார்க்கில் பண்ணாதீங்க, மேலே இருக்கிற மார்க்கில் பண்ணணும்.
அதே மாதிரி தையல் வரக்கூடிய இடம் இது தான். நம்ம கட் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுறோம். ஏன்னா பிடிக்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிற மார்க் பண்ண பார்த்திங்களா, அப்படியே வந்து ஒரு ரவுண்டு. இது வந்து கரெக்டான அளவு. இப்போ நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா உள்ளே வேணும்ல, அது 1.5 இன்ச்சு மேலே விட்டிங்கன்னா லைட்டாக சுருங்கின மாதிரி தெரியும். 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் தான். இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு, ஏன்னா 1.5 இன்ச்சு மடிச்சுன்னா ரொம்ப மேடாகிடும். இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு இருந்தாலே போதும் சைடு கட்டு மடிக்கிறதுக்கு. இந்த மார்க் வந்து அப்படியே அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கேலில் போனோன்னா ஸ்கேலில் போட்டுங்க. அவ்வளோதான். சிம்பிளான இது தான் இது. இதுவும் அதே மாதிரி லைன் போட்டுங்க. இங்கே வரும்போது 1 இன்ச்சில் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 1.5 இன்ச்சு இங்கே வந்ததுன்னா ரொம்ப மடிக்க முடியும். துணி அவ்வளோ இருந்தால் நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. அதுக்கு இங்கே சைடு கட்டு மட்டும் 1 இன்ச்சு இருந்தால் போதும். இது கரெக்டான ஷோல்டர். இது மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து கரெக்டான அளவு. இது கரெக்டான அளவு. நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். ஏன்னா மடித்து கழுத்து தைக்கும் போது அந்த 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது பேக் பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணாதீங்க. கழுத்து நான் கழுத்து மட்டும் சொல்கிறேன். கழுத்து மட்டும் பேக் மட்டும் கட் பண்ணிங்க. இங்கே வரும்போது அப்படியே அந்த 1 இன்ச்சில் ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளான இது தான். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்துக்கலாம். பேக் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேட்சஸ் உங்களுக்கு கரெக்டாக அடையாளம் தெரியணும்ல, அதுக்கு அதுமாதிரி சைடு கட்டுக்கு ஒரு நாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கை பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு இதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துங்க. ஃப்ரண்ட்டு பாகம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக வச்சுங்க. அந்த சைடே பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரியணுன்ட்டு தான் அந்த தனியாக போடுறது. இப்போ வந்து இது வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணுறேன் நான். இப்போது இந்த கரெக்டான அளவு கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பிடிச்சி தப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தான் நான் பிடிப்பேன்னா 1/4 இன்ச்சு விட்டுங்க. இல்லை ஒரு அரை இன்ச்சுக்கெலாம் பிடிக்கக்கூடாது. கழுத்தை வந்து திரும்பாது கரெக்டாக. எனக்கு அதனால் 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து செக் பண்ணிங்க. அளவு சுடிதாரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த 2 ஃப்ரண்ட்டு நெக்கை ஒன்றா வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். ஃப்ரண்ட்டு தட்டு இது. அதேமாதிரி பேக்கில் தள்ளி போதா எப்படின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சம் தள்ளி இவ்வளோ போகுது. அதுமாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். நான் மெஷர்மெண்ட்டை வச்சு வேறு கட்டிங் போகிறேன். அதில் வந்து டீட்டெயிலாக இன்னும் எப்படின்னு நான் சொல்ல. இது வந்து அளவு சொல்லிடுறதுனால அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது கை கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். அது இன்னொரு விதமாக சொல்லிடுறேன் நான். இது 2 சைடு ஒரே ஈவனாக தான் பிடிக்கணும். ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக பிடிக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் ஒரே ஈவனாக பிடிக்கும் போது அது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அந்த டீஸில் வந்து கொஞ்சம் மார்க் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி போட்டுட்டு இருக்கிற பீஸை வந்து இப்படி போட்டுங்க. ரெண்டும் ஒரே ஈவனாக வரணும். கரெக்டாக ஒரே வச்சுட்டு ஒன்றும் இல்லை இது பண்ணிட்டாங்களே. இந்த மெஷர்மெண்ட் இந்த அளவு வந்து இந்த சைடு வந்துடும். உங்களுக்கு தைக்கும் போது கரெக்டாக அந்த மார்க்கிலே வந்து தையல் போட்டுருக்கலாம். அதுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்து தைக்க வேண்டியதில்லை. இந்த மார்க்கை வந்து இதில் அப்படியே நம்ம இது பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது கை கட் பண்ணிக்கலாம். கை இந்த இருக்கிற பீஸ்லேயே போதும் உங்களுக்கு. இதே திருப்பத்து சிலி வந்தால் கொஞ்சம் துணி அதிகமாக தேவைப்படும். இதுக்கு இந்த ஆஃப் கைன்றதுனால இந்த கிளாத் கரெக்டாக இருக்கும். 2 மீட்டர் இல்லை 2.25. ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. உள்ள கிளாத்து மேல் கிளாத்தை கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கக்கூடாது. லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. கையும் ரொம்ப சிம்பிள் தான்.
ஃப்ரண்ட்டில் நம்ம எவ்வளோ மடிப்போமோ அந்த மடிப்புக்கு எவ்வளோ துணி தேவையோ 1 இன்ச்சு அந்த அளவு விட்டுங்க. உங்களுக்கு வேணால் மார்க் வேணால் போட்டு காட்டிடுறேன். இதே மடித்து தைக்கிறது கை இருக்கிற கையை வந்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கை உயரம் வேணும்னா கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து கரெக்டாக இந்த அளவு வந்து கரெக்டான அளவு தான், அதே அளவு வைக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. இது உள்ள பிடிக்கிறதுக்கு துணி, ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக இப்படி கையை இப்படி வச்சுக்கின்னு சுருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஆம்பல் ஜாயிண்ட் எங்கே வருது, இது வருதுங்களா? இங்கே ஒரு மார்க்கு, தள்ளி ஒரு மார்க்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேறு, இந்த தையலை விட இங்கே வரணும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அது ஒரு மெஷர்மெண்ட்டு தான். அக்யூரேட்டாக இந்த அளவே வந்துடும், உங்கள் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் 2 கை இவனாக வச்சுங்க. இவனாக வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு, ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்குது, பேக்கில் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதுக்கும் ஒரு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு வருது. அதனால் கரெக்டாக அதில் மார்க் பண்ணி இது பண்ணும்போதே இது பண்ணியிருக்கணும். இது லைட்டாக மார்க் பண்ணிங்க. இது ஆம்பல் சைடு, இது கரெக்டாக அவ்வளோது. சிம்பிள் தான், இது பெரிய இது கிடையாது. இப்போ கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் நம்ம எவ்வளோ விட்டோமோ அதே மாதிரி 1.5 இன்ச்சு இதுக்கும் விட்டுக்கணும். இது உள்ளே போகிற துணி. இது இங்கே ஒரு நாச்சஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி கரெக்டாக நாச்சஸ் பண்ணிக்கினா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும், மெஷர்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். இருக்கிற பீஸ் அது தனியாக போட்டுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. ஃப்ரண்ட்டு பீஸ் அந்த அளவுக்கு எவ்வளோ வந்தது அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கட்டிங்கு தான். நெக்ஸ்ட்டு கட்டிங் வந்து நான் மெஷர்மெண்ட்டை வச்சு போடுறேன். அதுமாதிரி பேண்ட்டு, சுடிதார் பேண்ட்டு அது எப்படி கட் பண்ணுறதுன்னு போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.